அப்பாடா இப்பதான் மனசுல பாரமே இறங்கி இருக்கே அப்படின்ட்டு வாட்டர்மெலன் சார சோசியல் மீடியால பூரா வந்து வச்சு அடி அடி நடிக்கிறாங்க. அதான் இந்த டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு அலைகிறார்ல, அவரை கலாட்டா சேனல்ல கூப்பிட்டு இன்டர்வியூங்கிற பேர்ல ஊம குத்தா குத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாவே சோசியல் மீடியா பூரா வந்து எப்படா இவன் சிக்குவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லா சோசியல் மீடியாலயும் இவரைத்தான் வச்சு செய்யறாங்க. இத்தனை நாள் ஆடிக்கு இருந்த இப்ப நல்லா சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர் திவாகர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பிசியோதெரபி டாக்டர். அவரு இன்ஸ்டாகிராம்ல வந்து சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. சில பேர் இமிடேட் கூட பண்ணி போட்டிருப்பாரு. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சூர்யா மாதிரி பண்றது, தனுஷ் மாதிரி பண்றது, விக்ரம் மாதிரி பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிருந்தாரு. இவர் ஒரு ஃபன் கேட்டகரி, இவர் வந்து டோல் மெட்டீரியல் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம பண்ணிக்கிருந்தோம். ஆனா கடைசியில இவர் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் வருங்கால சூப்பர் ஸ்டார் ஆயிருவேன், உண்மையாக கஷ்டப்பட்டு வந்து காமெடி ஆக்டர் அந்த சூரிய பார்த்து அவரை மாதிரி நல்லா கஷ்டப்பட்டுலாம் வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஷனல்ல டாக்டரா இருக்கேன், அதனால அவரை மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய டிராமா பண்ணி ஆக்டிங் பண்ணி சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். அதனால ஆக்டிங்கிறது என் ரத்தத்திலே ஊறி போனது. அதனால இவங்கள மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் டைரக்டாவே வந்து படத்துல ஆக்ட் பண்ணி வேர்ல்டு லெவல்ல சூப்பர் ஸ்டார் ஆயிருவேன்ட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்க கேட்க ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாராவது நல்லா வந்து மூக்க உடச்சு விட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. அது நடந்துருச்சு. என்ன நடந்ததுன்னா, கலாட்டா சேனலுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் நடிச்ச படம் கருப்பு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதுல சூர்யா ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டாப்ல இப்படி வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி வந்து அது அவர் ஸ்டைல் தான். கஜினி படத்துல அவர் பண்ணியிருந்த செம ஃபேமஸ் ஆச்சு. அது மாதிரிதான் இவ டாக்டர் திவாகர் வந்து கிறுக்குத்தனமா சில இடத்துல பண்ணாரு. அது சோசியல் மீடியால ஒரு ட்ரோல் மெட்டீரியல் எடுத்து அதை ஷேர் பண்ணாங்க. அதை இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, பரவாயில்லையே நம்மளுக்கு நல்ல ஆக்டிங் வருதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு சேனலா போய் பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்றது, விக்ரம் மாதிரி ஆக்ட் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிருந்தாரு. இப்ப இதை பார்த்து வந்து சூர்யா அவரோட கருப்பு படத்து ட்ரெய்லர்ல வந்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்து ஜெயா டிவி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உண்மையான ஓஜி, அதாவது உண்மையான கேங்ஸ்டர் யாரு அப்படின்னு போட்டு இந்த பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டாரும் இந்த பக்கம் வந்து சூர்யா வந்து அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்ட போட்டோவும் போட்டுருந்தாங்க. இதை சாந்தனு ஷேர் பண்ணி காட்டமா சில விஷயங்கள் பேசிட்டாரு. சாந்தனு போஸ்ட் போட்டதை எடுத்து வெங்கட் பிரபுவும் ஷேர் பண்ணி இது சரிதான், இந்த போஸ்ட உடனே ரிமூவ் பண்ணுங்க, முதல் ஜெயா டிவி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை பார்த்து டாக்டர் திவாகர் பயங்கரமா கொந்தளிச்சுட்டாரு. கொந்தளிச்சுட்டு அவரு சாந்தனுவையும் வெங்கட் பிரபுவையும் வந்து பயங்கரமா திட்டி போட்டாரு. நீங்க எப்படி வந்து இதை வந்து டெலீட் பண்ணலாம்னு வச்சுக்கீங்க, அது வந்து என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல், இது சூர்யா வந்து இப்படி பண்றது வந்து இவரோட சிக்னேச்சர் ஸ்டைலா, இதை பார்த்து தான் கருப்பு படத்துல வந்து இப்படி பண்ணாங்களா, ஏன்டா இப்படி அண்டா புழு புழுகிற அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து சாந்தனு சொல்லாம இதை வைரலுக்காக சாந்தோம் சாந்தோம்னு தான் அந்த வீடியோல பேசியிருப்பாரு. இது இல்லாம வந்து சாந்தனோட நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெங்கட் பிரபு வந்து உண்மையிலே உங்க அப்பா வந்து கங்கை மரன் பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தாங்க. இதை பார்த்த கலாட்டா சேனல் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ வர இதை வச்சு உங்க ஊம குத்துறேன் அப்படின்ட்டு வந்த உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்லியிருந்தாரு, என்ன வந்து நெகட்டிவ் பரப்புறாப்புல எந்த கொஸ்டினும் கேட்காதீங்க அப்படின்ட்டு வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிற சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டா அப்படியா விஷயம், நீ வாயா வந்து உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சு, என்னது உன்னை நெகட்டிவா கூடாது, இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு நீங்க ஏதாவது கன உலகத்துல கூட வரீங்க வேண்டாம் போட்டவியா அப்படின்னு ஒரு நோய் உங்களுக்கு இருக்கா, அதாவது தன்னால நிஜ வாழ்க்கையில வாழ முடியாத கனவு வாழ்க்கையில நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நோய் இருக்கா அப்படின்னு இவருக்கு உடனே கோவம் வந்துருச்சான். எந்திரிச்சு போயிட்டாரா, என்னன்னா இவர் நெகட்டிவிட்டி பரப்புறாங்களா, யோ நீ வந்ததே நெகட்டிவிட்டினாலதானயா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இருந்தாலுமே வந்து இந்த கலாட்டா சேனல் என்னதான் வந்து இவர் இன்டர்வியூ கூப்பிட்டு இவரை கோவப்படுத்தினாலுமே இந்த மாதிரி நிறைய சேனல் தான் இவர் இன்டர்வியூ எடுத்து பெரிய ஆக்கி விட்டதுமே அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப அவரோட கொட்டத்தை ஒடுக்கிறதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூ எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த கலாட்டா சேனலோட ஆங்கர் வந்து சொல்லி இருந்தாரு. இவர் வந்து ஓவரா பேசுறாரு, சூர்யா மாதிரி இல்லமா, நான் சூர்யாவோட பெரிய ஆளுமா அப்படின்ட்டு வந்து ஓவரா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து ஒருத்தர் வந்து நீங்க சூர்யா வந்து எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவரு வந்து உடனே வந்து வாட்டர்மெலன் சார் கேமரா எடுத்து பேச்ச மாத்திட்டாரு. என்ன எப்படி நீ அவன் இவன் சொல்லலாம், இப்படி மரியாதை இல்லாம பேசாத அப்படின்ட்டு வந்து டாபிக் மாத்தி விட்டு பிரச்சனை ஆக்கி விட்டாரு. இப்படி இத்தனை நாள் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ வந்து ட்ரோல் மெட்டீரியல் இருக்காரு அப்படின்ட்டு அவரை ரசிச்சுக்கிட்டோம்னா, இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் அவர் ட்ரெண்டிங் குறையிற மாதிரி இல்ல பிக் பாஸ் வந்து எதுவும் போகணும்னு நினைச்சிட்டாரோ என்னமோ தெரியல. இன்னும் நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லா
ஃபேமஸ் ஆயிடணும், சோசியல் மீடியா பூரா நம்மளை பத்தி தான் பேசணும் அப்படின்ட்டு இப்ப கொஞ்ச நாளாவே வந்து எல்லார்கிட்டயும் வந்து சண்டை போடுற மாதிரியும் ஆக்டிங் பண்ற மாதிரியும் ஆவுனா மொபைல் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன இப்படி பேசுங்க, எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்க, ஏன் ரசிகர்களும் கொந்தளிப்பாங்க அப்படின்ட்டு அவரும் வீடியோ எடுத்து போடுறாருங்க. இந்த மாதிரி வந்து ட்ரோல் மெட்டீரியல் வந்து எப்படியும் வந்து சீசன் வரத்தான் செய்வாங்க. அன்னை சாதிக்குன்னு ஒருத்தர் வந்தாரு, அடுத்து நம்ம ஜிபி முத்து வந்தாரு. ஆனா ஜிபி முத்து எல்லாம் வேற லெவலு. அவர் வந்து என்னன்னா கஷ்டப்பட்டாரு, உண்மையிலே காமெடி மக்கள் சிரிக்கணும் அப்படின்ட்டு தன்னையே வர்த்திக்கிட்டு சில விஷயம் பண்ணாரு. இப்ப ஜிபி முத்து கூட வந்து இவரை பயங்கரமா திட்டி வீடியோ போட்டுக்காரு. அது என்னங்கறத அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.